இந்த வீடியோவில் என்எம்எம்எஸ் எக்ஸாமில் மேட்டில் 2025 கேட்ட கொஸ்டின் 81-85 பார்க்க போகிறோம். இஸ்டு என்ற குறியீட்டிற்கு முன் உள்ள இரண்டு படங்களுக்கு இடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள படங்களிலிருந்து விடுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு ரேஷியோ படி என்னன்னா, இங்கே பாருங்கள், இந்த படத்துக்கு இந்த ஒரு தொடர்பு இருக்குது. என்ன தொடர்புனா, இந்த முக்கோணம் ரைட்டுங்களா, முக்கோணம் ஒரு வட்டம் இருக்குது. இது இந்த சின்ன வட்டம் பெரிய வட்டமாக மாறி அதுக்குள்ளே இந்த முக்கோணம் ஆப்போசிட் சைடில் உள்ளே போயிடுது. இதான் இதில் பெறேன். அதே மாதிரி இதில் பாருங்கள், ரெண்டு படம் இருக்குது. இந்த சதுரம் பெரிய சதுரமாக போய் அந்த சதுரத்துக்குள்ளே இந்த ஆரமாக இருக்குது ஆப்போசிட் சைடில் உள்ளே வரணும். அப்படி இருக்க படம் இது தான் பாருங்கள். சதுரம் பெரிய சதுரமாகி இந்த படம் ஆப்போசிட் சைடில் கீழே தொடர்ந்து. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த ரேஷியோ பாருங்கள், 82 இப்படி இருக்குது ஆரோ. அடுத்து எப்படி மாறுதான்? ஆப்போசிட்டில் மாறுதான். இந்த பக்கம் இருக்குது இப்படி, இது ஆப்போசிட்டில் மாறுது இங்கே. அதே மாதிரி இந்த இது லெஃப்டாக ரைட்டில் ஆப்போசிட்டாக மாறுது. நல்லா பாருங்கள், இப்படி இருந்தால் அது டைரெக்ஷன் ஆப்போசிட்டாக மாறுது. இதே மாதிரி இங்கே இருக்கிறதும் ஆப்போசிட்டில் இங்கே மாறுது. இதுவும் என்ன செய்யுது, இப்படி லெஃப்ட் சைடு இருந்தால் ரைட் சைடு ஆப்போசிட் மாறும். அதே மாதிரி இங்கே வாங்க, இப்படி இருக்க இந்த ஆரோ மார்க்கு மேலே நோக்கி மாறணும். இங்கே பாருங்கள், மேலே நோக்கி மாறுதா? இந்த ஆரோ இது லெஃப்ட், இது ஆப்போசிட்டாக மாறும், இந்த இப்படி வந்துடும். அதே மாதிரி இதுவும் ஆப்போசிட்டாக மாறணும், கீழே இருந்து மேல் நோக்கி இருக்கும். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 83 வாங்க. 83 பாருங்கள் எப்படி மாறுதான். இங்கே பாருங்கள், இங்கே இருக்க புள்ளி திக்கான ரவுண்டு என்ன ஆகுதான், அந்த மேலே போய் திக்னஸ் இல்லாமல் சின்ன சர்க்கிளாக மாறுது. அதுபோக இந்த மேல் பக்கமாக இருந்தது அடுத்த படத்தில் ஆப்போசிட்டில் போயிடுது. இந்த இது மாதிரி. ஓகேங்களா? 2. அடுத்து 3வது, இந்த சின்ன கோடு ஆப்போசிட்டில் இங்கிட்டு வராமல் ஒன்று தள்ளி இங்கே வருது. இங்கே பாருங்கள். இங்கேருந்து சின்ன கோடு ஆப்போசிட் இந்த சைடு வராமல் அடுத்த கோட்டுக்கு நேரம் இங்கே நிற்கிது. இதுதான் மாற்றம். அதே மாதிரி இங்கே வாங்க, இங்கே இருக்கும்போது என்ன ஆகும்னா, இதே படம் இந்த சின்ன ரவுண்டு ஆப்போசிட்டில் சின்ன வட்டமாக வரணும். சின்ன வட்டமாக வந்திருக்கு பாருங்கள், ரைட்டா? அதே மாதிரி இந்த படம் அப்படியே ஆப்போசிட்டில் போய் இந்த பக்கம் இந்த மேல்புறமாக இருக்கணும். ஒரு தான் இங்கே இருக்குது பாருங்கள், ரைட்டா? இருக்குது. அதே சமயம் இந்த சின்ன கோடு ஆப்போசிட்டில் இங்கே இந்த இடத்துல வந்திருக்கணும். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அந்த மாற்றம் தான் இது. அதாவது இங்கே இருந்த இந்த சின்ன இது ஆப்போசிட்டில் போய் இப்படி வந்துட்டு ரைட்டுங்களா, இந்த கருப்பு புள்ளி திக்கான சின்ன வட்டம் புள்ளி திக்னஸ் இல்லாமல் சின்ன வட்டம் ஆப்போசிட்டில் மாறணும். அந்த மாதிரி இருக்குது. இந்த பக்கம் இருக்க இந்த கோடு இந்த பக்கம் இந்த இடத்துல வரணும். அதே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே. 83. 84க்கு வாங்க. 84 என்ன ஆகுதுன்னா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்க இந்த மேலே இருக்க சின்ன ஸ்டாரு இந்த கீழே வந்துடுது. அடுத்த படத்தில் மேலே இருக்க ஸ்டாரு கீழே ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் கீழே ஒரு தள்ளி கீழே வந்துடுது. 1. அடுத்து இதில் இந்த திக்னஸ் ஸ்கொயரு இங்கே போயிடுது. இந்த படத்தில் இந்த திக்னஸ் ஸ்கொயர் இந்த இதுக்கு வந்துடுது. அதாவது ஒரு கட்டம் லெஃப்ட்டு, ரைட்டா? இது கீழே இறங்கி, அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் இந்த பக்கம் இந்த திக்னஸ் வருது. இந்த திக்னஸ் இங்கே வந்துடணும். இந்த ஸ்டார் மட்டும் ஒரு இது கீழே இறங்கிடணும், ரைட்டுங்களா? ஆன்டி கிளாஸ் டைரெக்ஷன். அதே இந்த படத்தில் பாருங்கள், இந்த படத்தில் என்ன ஆகணும், இந்த ஸ்டார் இங்கே இருக்க திக்னஸ் என்ன மாறணும்னா ஒன்று தள்ளி இந்த பக்கம் போகணும், ரைட்டுங்களா? அப்போ இந்த போயிருக்கிறது இந்த இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் படம் ஒன்று தள்ளி இங்கே வரணும், இந்த ட்ரையாங்கிள் இங்கே வரணும் திக்னஸாக. அப்போ என்ன வந்திருக்கு பாருங்கள், வந்திருக்கா? இந்த ஸ்டார் இந்த புள்ளி என்னவா மாறணும், அதாவது இது இங்கே சின்ன ஸ்டார் தானே, இந்த ஸ்டாரு இங்கே ஸ்டாராக தான் மாறியிருக்கு. அதே மாதிரி அந்த திக்னஸ் புள்ளியும் இங்கே வரணும். இந்த வந்திருக்கு. இந்த ட்ரையாங்கிள் இங்கேயும்
மாறணும் திக்னஸ்ஸாக. இதுதான் ஆன்சர், இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்க. நம்பர் 4 85க்கு வாங்க. 85ல் என்ன மாறுதுன்னா இந்த வி ஸ்மால் வி, இந்த ஸ்மால் வி வந்து ஆப்போசிட்டில் சின்ன வியாக மாறிடுது, தலைகீழாக ஆயிடுது. இந்த கேப்ஸ் இந்த ஏ லெட்டர் பெரிய ஏ லெட்டராக மாறுது, அதே ஷேப்பில் மாறுது. ஆனால் அந்த வி மட்டும் தலைகீழாக ரிவர்ஸில் தலைகீழாக அது வி. இந்த திக்னஸ்ஸு இது 2 இடம் மாறுது பாருங்கள். இந்த ஒயிட்டு இந்த சின்ன சர்க்கிள் இந்த பக்கமும் இந்த திக்னஸ் இங்கேயும் மாறியிருக்கா, இது சேஞ்சஸாக. இந்த ப்ளஸ் மட்டும் இந்த ப்ளஸ் எங்கே போயிடுதுன்னா ஆப்போசிட்டுக்கு போயிடுது. ஓகேங்களா? இதுதான் இந்த படத்தில் பாருங்கள். அப்போ என்ன, இந்த படத்தில் இது 2 முதல்ல இடம் மாறணும். இந்த சர்க்கிள் வெளில இங்கே வரணும், இந்த திக்னஸ் சர்க்கிள் அங்கிட்டு போகணும். அது எங்கேயா இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ இந்த இருக்குது, இந்த சர்க்கிள் ஆப்போசிட்டாக வந்துருச்சு. இந்த யூ வந்து தலைகீழ சின்னதாக போனதா போயிடுச்சு. இந்த இசட் பெரிய இசட்டர் வந்துருச்சு. இந்த இன்ட்டு இங்கே போகணும், இந்த போயிருக்கு. இப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னோடய சேனல் NMMS வீரவணன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் NMMS வீரவணன்.